தித்திக்கும் தமிழை போற்றி பாமுக அதிபர் திரு நடாமோகன் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து உள்ளங்களுக்கும் எனது வணக்கத்தை கூறிக்கொண்டு ஜீவாவின் தேடலில் என்ற நிகழ்ச்சியூடாக முதலாவது பாகத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று என்னுடன் இணைந்திருப்பது டாக்டர் தீபா பிரபாகரன் அவர்கள். அவர் கிழக்கு லண்டனில் ஜிபியாக பணிபுரிந்து வருகின்றார். இன்று நாம் இந்த செயற்கை நகங்கள் பற்றி கலந்துரையாட வந்திருக்கின்றோம். உண்மையாகவே இன்று இந்த செயற்கை நகங்கள் பிரபல்யமாக கொண்டிருக்கின்றது. சிறியவர்களிலிருந்து பெரியவர்கள் வரை அதனை பயன்படுத்துகிறார்கள். அதனை பற்றி இன்று டாக்டர் தீபாவிடம் நாங்கள் கேட்டு அறிந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அந்த வகையில் தீபாவை அழைக்கின்றேன். வாருங்கள் தீபா. வணக்கம் தீபா. நான் நேரடியாகவே நிகழ்ச்சிக்கு போகலாம் என்று நினைக்கின்றேன். இந்த செயற்கை நகங்கள் உண்மையாவே என்னோட மகளே நிறைய ஒவ்வொரு விதமா போடுவா. ஆனா அதன் நன்மையோ தீமையோ பற்றி எனக்கு தெரியாது என்றுதான் உங்களிடம் இருந்து நான் அறிந்து கொள்ளலாம், முழுமையாக அறிந்து கொள்ளும் ஒரு சந்தர்ப்பம் எனக்கும் கிடைத்திருக்கிறது என்று சந்தோஷப்பட்டுக் கொள்ளுகின்றேன். அந்த வகையில இந்த செயற்கை நகங்கள் இப்ப நிறைய ஒட்டுகிறார்கள், நிறைய போடுகிறார்கள். என்னவோ எல்லாம் தங்களுக்குள்ளே ஒரு மேக்கப் என்ற ஒரு வகையில அதையும் முந்தையெல்லாம் முகத்துக்கு மட்டும்தான் மேக்கப் இருந்தது. இப்ப நகங்களுக்கு கூட விதமாக வந்திருக்கின்றது. ஓகே, அதை பற்றி எப்படி எல்லாம் எவ்வளவு வகையான அந்த நகங்கள் இருக்கின்றன, இந்த செயற்கை நகங்கள் எல்லாம் இருக்கின்ற என்பதை பற்றி கூற முடியுமா? ஷோர். இப்ப இருக்கிற காலகட்டத்துல இப்ப இருக்கிற வெரைட்டிஸ் இன்னும் கொஞ்ச நாள் போனா இதை விட இன்னும் அதிகமான வெரைட்டிஸ் எல்லாம் வரும். ஸோ இப்பத்தி இருக்கிற வெரைட்டிஸ் நான் சொல்றேன். முதல்ல காமன் அக்ரிலிக் நெயில்ஸ்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஜெல் நெயில்ஸ், அப்புறம் ஷெலாக் நெயில்ஸ்னு ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் இப்போ புதுசா ரீசெண்டா பிரபலமாயிட்டு வருது பில்டர் இன் அ பாட்டில் பயாப் நெயில்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 4 வகை நெயில்ஸ் தான் அதிகமா இப்போ யூஸ் பண்றாங்க. இந்த எல்லாத்துலயும் பொதுவானது என்னன்னா நெயில் ப்ரெப்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களோட நகத்தை ப்ரிப்பேர் பண்றது. ஓகே, ஸோ அதுக்கு உங்களோட நான் ஒரு பிக்சர் ஷேர் பண்ண விரும்புறேன். ஒரு செகண்ட்ங்க. ஒரே ஒரு செகண்ட். I just want to share something. Give me a minute. Sure. நான் சொன்னா அது கொஞ்சம் நல்லா புரியும். படத்தோட காமிச்சா ஒரே ஒரு செகண்ட். சாரி. ஓகே, நம்ம பேசலாம் அதை பத்தி. ஸோ மெயினா சொல்றது முதல்ல நெயில் ப்ரெப்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களோட கியூட்டிக்கலை பின்னாடி புஷ் பண்றது. ஓகேங்களா? தெரியுதுங்களா ஸ்கிரீன்? ஸ்கிரீன் வருது. ஓகே, தெரியுது. ரைட். ஓகே, ஒரு செகண்ட். ரைட். ஸோ இப்போ நகத்தை பார்த்தீங்கன்னா உங்களோட நெயிலோட பார்ட்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம நகம்னு சொல்றது நெயில் பிளேட். அதுக்கு கீழே இருக்கிறது நெயில் பெட். நெயில் பெட்ன்றது அதுதான் அந்த மசில் சம்மந்தப்பட்டது. அதுக்கு மேலதான் நெயில் பிளேட். இந்த ஹார்டான உங்களோட நகை அதுல இட்ஸ் ரெஸ்டிங். ஸோ இங்க நீங்க பாத்தீங்கன்னா கியூட்டிக்கல்னு ஒரு பகுதி இருக்கும். உங்களோட நகத்துக்கு எக்ஸாக்டா கீழே கியூட்டிக்கல் ஒரு பகுதி இருக்கும். அதுதான் உங்க நகத்தோட சீல். உங்க நகத்துக்கு நீங்க இந்த ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்க கீழே இருக்க படத்தை பாத்தீங்கன்னா, உங்க கியூட்டிக்கலுக்கு கீழே இது சைட்ல இருந்து எடுத்த படம். உங்க கியூட்டிக்கல் கீழே நெயில் மேட்ரிக்ஸ்னு ஒரு பகுதி இருக்கு. கரெக்டா அந்த நெயில் மேட்ரிக்ஸ் தான் உங்களோட நகத்தை உருவாக்குற மெஷின். ஸோ அந்த நகத்தை உருவாக்குற மெஷின் கரெக்டா உங்களோட தோலுக்கு கீழே இருக்கு. ஸோ அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தான் கியூட்டிக்கல்ன்ற சாமான் இருக்கு. ஸோ நகத்துக்கு எக்ஸாக்டா கீழே கியூட்டிக்கலுக்கு அடியில உங்க நகத்தை மேனுஃபேக்சர் பண்ற நெயில் மேட்ரிக்ஸ் இருக்கு. ஸோ உங்களோட நகத்துக்கு ப்ரிப்பேர் பண்றதுன்னா முதல்ல அந்த கியூட்டிக்கலை பின்னாடி புஷ் பண்ணுவாங்க. கியூட்டிக்கல் புஷர்னு ஒரு சாமான் இருக்கு. அதை தள்ளிட்டு பின்னாடி தள்ளிட்டு அதுக்கப்புறம் அது ஒரு நெயில் ட்ரில்லர், நெயில் ஃபைலர்லாம் இருக்கு. ஸோ அது அந்த தள்ளிட்டு அந்த கியூட்டிக்கலுக்கு அடியில இருக்கிற தோலெல்லாம் கிண்டி எடுப்பாங்க. எடுத்துட்டு சிசர்ஸால வெட்டி ட்ரிம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நெயில் ஒட்டுவாங்க.
ஏன்னா நீங்க அப்படி பண்ணீங்கன்னா உங்க நெயில் வந்து ஒட்டுறது ஈஸியா இருக்கும். ஸோ இது வந்து நெயில் ப்ரெப்னு சொல்லுவாங்க. அது தவிர உங்க நெயில் நல்லா ஒட்டணும்னா உங்களோட நெயில் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஷைனியா இருக்கு, ஸ்மூதா இருக்கு. ஆனா அதை சொரன்னு ஆக்குனாதான் உங்களோட நெயில் வந்து மேல இருக்க அந்த ஆர்டிபிஷியல் நெயில மேல ஒட்ட முடியும். ஸோ உங்க நெயில வந்து டீஹைட்ரேட் பண்ணணும். அதுக்குன்னு சில நெயில் டீஹைட்ரேட்டட் ப்ரைமர்லாம் சாமான் இருக்கு. ஸோ அதெல்லாம் பண்ணி உங்க நெயில வந்து ட்ரை பண்ணி விடுவாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்க உங்களோட ஆக்ரிலிக் நெயில போடலாம், ஜெல் பாலிஷ் போடலாம், ஷெலாக் போடலாம், இல்லை பயாப்ஸ் போடலாம். இது காமன், எல்லா நெயில்ஸ்க்கும் இது காமன். அதுக்கப்புறம் கடைசியில வந்து உங்க நெயில அந்த ஜெல்ல வந்து செட் பண்றதுக்கு ஆக்ரிலிக் நெயில்ஸ் தவிர உங்களோட ஜெல் நெயில்ஸ், ஷெலாக் நெயில்ஸ், பயாப் நெயில்ஸ் எல்லாத்துக்கும் வந்து உங்களோட நகத்தை வந்து யூவி லைட்டு கீழே வைக்கணும். 30 செகண்ட்ஸ் டு 90 செகண்ட்ஸ் வரைக்கும் வைக்கணும். அப்பதான் அந்த கோட் வந்து செட் ஆகும். ஸோ இதுதான் காமன் எல்லாத்துக்கும். ஸோ நீங்க ஆக்ரிலிக் நெயில்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது என்ன பண்ணுவாங்கன்னா உங்க ஆஃப்கோர்ஸ் உங்க நெயில ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஆக்ரிலிக்குன்னு ஒரு தண்ணி மாதிரி இருக்கு, லிக்விட் மாதிரி இருக்கு. அப்புறம் ஆக்ரிலிக் பவுடர் இருக்கு. ஸோ உங்க ப்ரஷ்ஷால அந்த தண்ணியை தொட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பவுடரை தொட்டுட்டு எடுத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு இந்த டூத் பேஸ்ட் மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வரும். அது அப்புறம் உங்க நெயில் உங்களோட நகத்து மேல போட்டு நீங்க மெதுவா பெயிண்ட் பண்ணலாம். இல்லைன்னா ஃபால்ஸ் நெயில்ஸ் இருக்கு, அது வந்து விற்கிறான். இல்ல நெயில் எக்ஸ்டென்ஷன்ஸ் விற்கிறான். அது வந்து உங்க நெயில் மேல நீங்க ஒட்டலாம். க்ளூ போட்டு, நெயில் க்ளூன்னு இருக்கு, நெயில் க்ளூ போட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலேயும் நீங்க வந்து அந்த ஆக்ரிலிக் பவுடர் போடலாம். ஸோ நெயில் வந்து கொஞ்சம் பெருசான மாதிரி இருக்கும், எக்ஸ்டெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். இது வந்து ஆக்ரிலிக் நெயில்ஸ். ஜெல் நெயில்ஸ், பயாப் நெயில்ஸ், ஷெலாக் வந்து உங்க நெயிலுக்கு மேலேயே டைரக்டா வந்து அந்த அது பாலிஷ் மாதிரி இருக்கு, நெயில் பாலிஷ் மாதிரி இருக்கும். உங்களோட ஜெல் நெயில்ஸ் வந்து என்ன சொல்றது, அது சீக்கிரமா சாரி ஜெல் நெயில்ஸ் வந்து ஜெல் பாலிஷ் மாதிரி இருக்கும். எல்லாத்துக்கும் வந்து ஒரு பேஸ் கோட் போடுவாங்க, அப்புறம் உங்க ஜெல் நெயில் பாலிஷ் போடுவாங்க, அதுக்கப்புறம் மேல வந்து டாப் கோட் போடுவாங்க. இந்த ஜெல் பாலிஷ்ல இருக்கு, ஜெல் பாலிஷ், ஷெலாக், பயாப் எல்லாத்துலயும் அது காமன். ஓகேங்களா? அண்ட் வாட் எல்ஸ், உங்களோட ஷெலாக் வந்து இட்ஸ் அ ஹைபிரிட் பிட்வீன் ஜெல் பாலிஷ் அண்ட் நார்மல் நெயில் பாலிஷ். ஸோ அது வந்து ரொம்ப நேரம் இருக்காது, கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும். அந்த நெயில் ரொம்ப ஹார்டாக இருக்காது. ஸோ அது வந்து அதோட அட்வான்டேஜ். ஸோ ஜென்ரலாக நீங்கள் ஆக்ரிலிக் நெயில்ஸ் எடுத்தீங்கன்னா 4 வாரம் வரைக்கும் வச்சுக்கலாம். உங்களோட ஜெல் பாலிஷ், பயாப் நெயில்ஸும் 4 வாரம் வரைக்கும் வச்சுக்கலாம். ஆனால் உங்கள் ஷெலாக் வந்து 2 வாரம் தான் வச்சுக்க முடியும். ஏன்னா அது வந்து காம்பினேஷன், நார்மல் நெயில் பாலிஷ்க்கும் ஜெல் பாலிஷ்க்கும் காம்பினேஷன்றதால அவ்வளோ ஒன்றும் ஸ்டர்டி கிடையாது. ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் நெயில்ஸ். டிப்போர்டு நெயில்ஸ்னு ஒன்று இருக்கு. உங்க நகத்து மேல அந்த பிரைமர் போட்டுட்டு அந்த பவுடர், அந்த ஆக்ரிலிக் பவுடர்ல டிப் பண்ணி நீங்க எடுக்கலாம். எடுத்துட்டு அப்புறம் நீங்க பெயிண்ட் ப்ரஷ் வச்சு நீங்க யூ கேன் ஜஸ்ட் ஈவன் இட் அவுட். ஸோ இதான் இப்போதைக்கு இருக்கிற டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் நெயில்ஸ். நன்றி தீபா. நீங்க சொன்னீங்க இந்த கியூட்டிகளை வந்து உள்ள தள்ளிட்டு தான் நகத்தை வைப்பாங்க, அது திரும்பி வளருமா? அப்ப நாங்க அந்த செயற்கை நகங்களை எடுக்கும் பொழுது அது திரும்பி வளருமா? அதை பயன்படுத்தாத பொழுது, நகங்களை பயன்படுத்தாத பொழுது அது வளருமான்னு கேட்டீங்க. கியூட்டிக்கல் வந்து என்ன சொல்றது, வளரும், கட்டாயம் வளரும். ஆனா அது வந்து நீங்க திருப்பி தள்ள தள்ள அந்த கியூட்டிக்கல் வந்து டேமேஜ் ஆயிடும். ஸோ கியூட்டிக்கல் வந்து ட்ரை ஆயிடும். இல்லைன்னா அந்த நீங்க சீல்னு சொன்னேன். இப்ப நீங்க ஒரு பைப்ல வந்து சீல் போட்டீங்கன்னா வெளியில இருக்கிறது உள்ள போகாது, உள்ள இருக்கிறது வெளியே வராது. அதுக்குதான் சீல் போடுறது. இந்த கியூட்டிக்கலும் சீல் மாதிரி. நீங்க அந்த சீலை உடைச்சிட்டீங்கன்னா தள்ளி தள்ளி விட்டு கேப் அடி தள்ளி தள்ளி விட்டு அப்புறம் கீழே இருக்கிற ஸ்கின், டெட் ஸ்கின்னையும் நான் டெட் ஸ்கின் எடுக்கிறேன்ற பேர்ல அதிகம் நோண்டி நோண்டி எடுத்து விட்டு கடைசியில் பின்னாடி அங்க ஸ்பேஸ் வந்ததுன்னா உங்க நகை நல்லா ஒட்டும். பட் வெளியில இருக்கிற பாக்டீரியா, ஃபங்கஸ், வைரஸ் எல்லாம் உள்ள போய் ஒட்டும். ஸோ போச்சுன்னா இன்ஃபெக்ஷன் வரும். கியூட்டிக்கலுக்கு அடியில தான் உங்க நெயில் மேனுஃபேக்சர் பண்ற மெஷின் இருக்கு, உங்களோட நெயில் மேட்ரிக்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கு இன்ஃபெக்ஷன் போச்சுன்னா அப்புறம் உங்களை வளர்ற நெயில் வந்து எப்பவுமே டேமேஜா தான் வரும். ஏன்னா உங்க மெஷினை நீங்க டேமேஜ் பண்ணீங்கன்னா அதோட ப்ராடக்டும் டேமேஜா தான் வரும். ஸோ வளர்ற நெயில் வந்து சில டைம்ல நல்லா வளராது, பெர்மனண்டாவே வளராது. நன்றி நன்றி தீபா. இந்த இந்த ஆர்டிபிஷியல் இந்த போலி நகங்களை எத்தனை வயதுல இருந்து, இப்ப சிறு வயதுல இருந்து பெரியவர்களே போட்டுக்கொள்கிறார்கள். உண்மையாகவே எத்தனை வயதுல இருந்து அது போட்டுக்கொள்ளலாம்? இப்ப இந்த உலகத்துல எப்படியோ இதை எல்லாத்தையும் பயன்படுத்தத்தான் போகிறார்கள். இந்த வகையில இத்தனை வயதுல இருந்து இது போடக்கூடியதாக இருக்கு. ஓகே, நீங்க வந்து அதுக்கு வந்து நீங்க நகை எப்படி, அந்த நகத்தோட என்ன சொல்றது, திக்னஸ் சொல்லுவாங்க. திக்னஸ்னா தடிப்புத்தன்மை. ஓகேங்களா? ஸோ நீங்க சின்ன பிள்ளைங்கள இருக்கும் போது உங்களோட நகத்தோட தடிப்புத்தன்மை கம்மியா இருக்கும். அதனால சின்ன பிள்ளைங்களோட நகலாம் சீக்கிரம் உடஞ்சிரும்.
நீங்க உங்களோட பியூபர்ட்டின்னு சொல்லுவாங்க, டீனேஜ் டைம்ல உங்களோட நகம் வந்து ஸ்ட்ராங் ஆகும். அதுக்கப்புறம் உங்களோட திருப்பியும் வயசான டைம்ல திருப்பியும் உங்களோட நகத்தோட தடிப்பு வந்து திருப்பியும் கம்மியாயிடும். ஸோ உங்களோட ஸ்ட்ராங்கான நகம் வந்து நல்ல வளர்த்தியான ஸ்ட்ராங்கான டைம் எதுன்னா உங்களோட டீனேஜ் இயர்ஸ்ல இருந்து உங்களோட 40s 50s வரைக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? ஸோ ஒரு பெண்ணுக்கு நகத்தோட தடிப்பு வந்து 0.5 சென்டிமீட்டர்ஸ், சாரி 0.5 மில்லிமீட்டர்ஸ். ஒரு ஆணோட நக தடிப்பு வந்து 0.6 மில்லிமீட்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ உங்க நகம் வளர்றதுக்கு, கை நகம் வளர்றதுக்கு 3 மாசம் ஆகும். கீழே இந்த கியூட்டிக்கல்ல இருந்து மேல எட்ஜ் வரைக்கும் வர்றதுக்கு. நீங்க இந்த படத்தை பாத்தீங்கன்னா தெரியும். டோநெயில்ஸ் வளர்றதுக்கு, கால் நகங்கள் வளர்றதுக்கு 1 வருஷம் ஆகும். ஓகே. ஸோ ஜென்ரலா நீங்க சலூன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 16 வயசுக்கு கீழே இருக்கவங்களுக்கு சலூன்ல வந்து உங்க பேரண்டல் கன்சர்ன், உங்க அம்மா இல்ல அப்பாவோட பெர்மிஷன் வேணும்னு சொல்லுவாங்க. பட் அது வந்து இந்த இண்டிவிஜுவல் சலூன்ஸை பொறுத்து இருக்கு. ஜென்ரலா வந்து 16 வயசுக்கு கீழே வந்து நீங்க உங்க அம்மா அப்பா கிட்ட இருந்து பேரண்டல் கன்சர்ன் வாங்கணும் நீங்க நெயில் போடுறதுக்கு. பட் மினிமல் ஏஜ்னு ஒண்ணும் இல்லை. ரொம்ப சின்ன வயசுல போட்டீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே உங்க நகம் வந்து ஃபுல்லா மெச்சூர் ஆகல. ஸோ இப்போ ஒரு 9-10 வயசு குழந்தைங்க நீங்க போடக்கூடாது, ஏன்னா அந்த குழந்தையோட நகம் மெச்சூர் ஆகல. நீங்க 13-14 இயர்ஸ்ல இருந்து போடலாம், ஏன்னா உங்களுக்கு பியூபர்ட்டி வந்துருச்சு. அப்போ வந்து உங்க நகம் கொஞ்சம் திக் ஆயிடும். ஸோ நீங்க அப்பத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். ஐடியலி எவ்வளவு லேட்டா ஆரம்பிக்கிறீங்களோ பெட்டர். ஏன்னா இப்பொழுது நீங்கள் 50 வயது வரை என்று சொன்னீங்க, 50 வயதுக்கு மேற்பட்ட ஆட்களும் இதனை அதிகமாக யூஸ் பண்ணுகிறார்கள் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து நான் என்ன பாக்குறேன்னா, அது வந்து என்ன சொல்றது, இந்த ஆர்டிபிஷியல் நகை வந்து இந்த செல்ஃப் கான்பிடன்ஸ் கொடுக்குது. தங்களோட கேரக்டர் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ற ஒரு வாகனமா அது அமையுது. சில பேருக்கு நகை கடிக்கிற பழக்கம் இருந்தா ஆர்டிபிஷியல் நெயில் போட்டா கடிக்க மாட்டாங்க. ஸோ அது அட்வான்டேஜஸும் இருக்கு, இல்லைன்னு நான் சொல்லலை. பட் நம்ம அதை ஒழுங்கா ஃபாலோ பண்ணோம்னா, நம்மளோட நகத்தையும் இந்த ஸ்கின்னையும் ஒழுங்கா கேர் எடுத்துக்கிட்டோம்னா நீங்க அதிகமா டேமேஜ் பண்ணாம பாத்துக்கலாம். டேமேஜ் ஆகாதுன்னு சொல்ல முடியாது, பட் அதிகமா டேமேஜ் ஆகாம பாத்துக்கலாம். முந்தி சொல்லுவார்கள் உங்க இருக்குன்னா அந்த மோதிரம் போட்டதால அந்த மோதிரத்தை காட்டுவதற்காகவே கையை காட்டுவார்கள். இப்ப எல்லாம் நகங்களை ஒட்டிக்கொண்டு அந்த நகங்களை தான் காட்டிக்கொண்டு இருக்கிறார்கள். நன்றி தீபா. இந்த ஷேர் வேணுமா உங்களுக்கு? இந்த ஸ்கிரீன் ஷேர் அல்லது இன்னும் 2 படம் காமிக்கும். சாரி, ரைட், ஓகே. சோ பிரச்சனை இல்லை. அதை பார்த்த உடனே தோன்றுகிறது அடுத்த கொஸ்டின் எனக்கு. உண்மையாவே இந்த நகங்கள் வந்து ஒட்டுவது இப்ப எல்லாருக்கும் ஒட்டக்கூடியதா இருக்குமா? ஒவ்வாமை இப்ப எல்லாம் அலர்ஜி வரும், என்ன ஏதாவது சாப்பாட்டுலயே அலர்ஜி இருக்கு. அப்ப இதுல எத்தனை வகையான ரசாயன பொருட்கள் பாவிக்கிறார்கள். அந்த வகையில இது ஒவ்வாமை என்பது ஏற்படுமா? கட்டாயம். ஏன்னா ஒவ்வாமைன்றது யாருக்கு வேணா ஏற்படலாம். சோ ஜென்ரலா வந்து இப்ப நீங்க வந்து தலைக்கு ஹேர் டை பண்ணிக்க போறீங்கன்னா, தலைக்கு சாயம் அடிக்க போறீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க காதுக்கு பின்னாடி இல்லைன்னா கையில வந்து உங்களோட அந்த டைய பூசி பாருங்க, 48 மணி நேரம் கழிச்சு வாங்க, ரியாக்ஷன் இல்லைன்னா போடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி நகத்துக்கும் ஐடியலா நீங்க வந்து அட் அ டைம் ஒரே ஒரு நகத்துக்கு மட்டும் போட்டு பாருங்க. சப்போஸ் அலர்ஜினா அந்த சுத்தி இருக்கிற அந்த கியூட்டிக்கல் சொல்றல அந்த தோல் பகுதி, நகத்தை சுத்தி இருக்கிற தோல் பகுதியில உங்களுக்கு வந்து என்ன சொல்றது அரிக்கலாம், இல்லைன்னா அந்த தோல் வந்து செகப்பாகலாம், இல்லைன்னா தோல் வந்து சொரசொரன் ஆகலாம், இல்லைன்னா வந்து இந்த பிளிஸ்டர்ஸ் சொல்லுவாங்க, தண்ணி நீர் கோத்துக்கிறதுன்னு சொல்லுவாங்க, அது குட்டி குட்டியா அது பபிள்ஸ் மாதிரி வருமே, அது மாதிரி எல்லாம் வந்ததுன்னா உங்களுக்கு அலர்ஜி இருக்குன்னு அர்த்தம். ஸோ நீங்க அந்த மெத்தட் யூஸ் பண்ண வேண்டாம். அட்லீஸ்ட் ஒரு நெயில ட்ரை பண்ணி பாக்குறது பெட்டர், நீங்க ஃபுல்லா போறதுக்கு முன்னாடி. இது வந்து உடனே போடுறதுக்கு. இன்னொன்று இருக்கு அலர்ஜி கான்டாக்ட் டெர்மடைட்டிஸ் இருக்கு. அதாவது அது நீங்க அலர்ஜி கான்டாக்ட் டெர்மடைட்டிஸ்ங்கிறது வந்து உங்களுக்கு உடனே தெரியாது. சில பேர் பல வருஷம்லாம் யூஸ் பண்ணிட்டு இப்போ அலர்ஜி வந்து வந்திருக்காங்க. ஸோ அது சில வாரத்துல இருந்து சில வருஷம் வரைக்கும் யூஸ் பண்ண பிறகு வரும். அது வந்து அலர்ஜி கான்டாக்ட் டெர்மடைட்டிஸ் சொல்லுவாங்க. அது என்ன சொல்றது, லாங் டேர்ம் சைடு எஃபெக்ட். அதை பத்தி நம்ம அப்புறம் பேசுவோம். நன்றி நன்றி. இப்ப அலர்ஜின்றது உண்மையாகவே மற்ற சில பேருக்கு வேற சாத்தியம் உண்டு, அதை நீங்கள் கூறியிருக்கிறீர்கள். நான் நினைக்கிறேன் நீங்கள் இது எவ்வளவு காலம் இப்ப நீங்க அந்த முதல்ல குறிப்பிட்டிருந்தீர்கள் சில நெயில்கள் வந்து குறிப்பிட்ட காலங்கள் வைத்திருக்க முடியும்னு சொல்லி, அதை ஒரு மீண்டும் சொல்ல முடியுமா எவ்வளவு காலத்துக்கு அதனை வைத்திருக்க முடியும் என்று?
ஆக்ரிலிக் நெயில்ஸ்னு சொல்றது வந்து 4 வாரம் வரைக்கும் தங்கும், 3ல இருந்து 4 வாரம் வரைக்கும். ஜெல் பாலிஷ் நெயில்ஸும் 3ல இருந்து 4 வாரம் வரைக்கும் இருக்கும். பயாப் நெயில்ஸ், அதாவது பில்டர் இன் அ பாட்டில் நெயில்ஸ், அது கூட 3ல இருந்து 4 வாரம் வரைக்கும் இருக்கும். பட் ஷெலாக் நெயில்ஸ் வந்து 2 வாரம் தான் தாங்கும். நன்றி நன்றி. இப்ப நான் கேட்கணும்னு சொன்னா, இப்ப இந்த நகத்தை இப்ப நாங்க மேலால் ஒட்டி இருக்கின்றோம், அந்த நகம் உடையும் பொழுது அப்ப இயற்கையான நகமும் உடைந்து விடுமா? இல்ல அதோட பிக்ஸ் பண்ணி தானே இருக்கும் அந்த நகம்? அது நீங்க உடைக்கிற ஃபோர்ஸை பொறுத்து இருக்கு. நீங்க வந்து மெதுவா உடைச்சிங்க, நீங்க நெயில் எக்ஸ்டென்ஷன் போட்டிருந்தீங்கன்னா நீங்க வந்து அந்த அந்த டிப் வந்து உடைய சான்ஸ் இருக்கு, இல்லன்னு நான் சொல்ல. இப்ப நீங்க வந்து சாமான் கழுவுறீங்க, தண்ணியில வந்து உங்க நகம் ஊறுது அப்படின்னா, இல்ல அந்த அந்த போர்டோட டிப்ல இடியுது, அதெல்லாம் லைக் டேபிளோட டிப்ல இடிக்குதுன்னா உங்களை டிப் மட்டும் உடைஞ்சா உங்க நெஜம் நகம் உடையாது. பட் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா உடைச்சிங்கன்னா, லைக் உங்க கதவிடுக்குல உங்க நகம் மாட்டிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா உங்க நெயில் என்ன சொல்றது, அது வந்து உங்க நகத்தை, நேச்சுரல் நகத்தை உடைக்க சான்ஸ் இருக்கு. ஸோ அந்த ஃபோர்ஸை பொறுத்து இருக்கு, எவ்வளவு ஃபோர்ஸா அந்த உங்க நகம் உடையுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களோட ஒரிஜினல் நெயிலுக்கு டேமேஜ் வரும். கம்மி ஃபோர்ஸ்னா உடையாது, அதிகமா ஃபோர்ஸ்னா உடைய சான்ஸ் இருக்கு. பட் உடைஞ்சாலும் உங்களோட நெயில் கட்டாயம் வளரும். இந்த செயற்கை நகங்களை எப்படி நாங்கள் பராமரிக்கிறது? ஓகே, முதல்ல வந்து நம்ம இதுக்கு போனா நெயில் ப்ரெப்னு சொன்னோம் இல்லையா, கியூட்டிக்கல் ப்ரெப்னு சொன்னோம். அதாவது அந்த கியூட்டிக்கல் தான் உங்களோட சீல், உங்களோட நகத்தோட மெஷின், நகத்தை மேனுஃபேக்சர் பண்ற மெஷினுக்கு அதான் சீல், அது ப்ரொடெக்ஷன். ஸோ அதை அதிகமா டேமேஜ் பண்ணாதீங்க, அதை பின்னாடி ரொம்ப புஷ் பண்ண வேண்டாம். கீழே வந்து அந்த தோலெல்லாம் எடுப்பாங்க, பிச்சு எடுப்பாங்க, அதெல்லாம் ரொம்ப செய்ய வேண்டாம், முடிஞ்ச வரைக்கும் கம்மியா செய்யுங்க. எஸ்பெஷலி இப்போ எக்ஸிமா இருக்கிறவங்க, சோரியாசிஸ் இருக்கிறவங்க, அதெல்லாம் வந்து தோல் வியாதிகள், அது மாதிரி இருக்கவங்களாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே வந்து தோல்ல நகத்துல எல்லாம் பிரச்சனை இருக்கும். ஸோ நீங்க வந்து அதை இன்னும் டேமேஜ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் நீங்க ஒன்ஸ் நீங்க கியூட்டிக்கல் அந்த உங்களோட என்ன சொல்றது ஆர்டிஃபிஷியல் நெயில்ஸ் எல்லாம் போட்டுட்டீங்கன்னா அடிக்கடி உங்க கைக்கு க்ரீம் போடணும். கியூட்டிக்கல் ஆயில்னு ஒன்று விற்கிறான், ஸோ அதை நீங்க கியூட்டிக்கலுக்கு அப்பப்போ போடணும். ஏன்னா உங்க கியூட்டிக்கல நீங்க மாய்ஸ்சர் ஈரப்பதமா வச்சிருக்கணும், ரொம்ப ட்ரை ஆகக்கூடாது. ஏன்னா நீங்க புஷ் பண்றதால பின்னாடி அதுக்கப்புறம் சில இடத்துல இந்த நகத்தோட அலர்ஜினாலாம் உங்களுக்கு அந்த கியூட்டிக்கல் வந்து ட்ரை ஆக சான்ஸ் இருக்கு. ஸோ அதை பாதுகாக்கலாம்னா நீங்க வந்து என்ன சொல்றது, அதை வந்து கியூட்டிக்கல் ஆயில் போட்டு பாதுகாக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு சொன்ன டைமுக்கு மேல அந்த நகத்தை வச்சிருக்காதீங்க, அந்த ஆர்டிபிஷியல் நெயில். ஸோ நீங்க 4 வாரம் தான் வச்சிருங்க, அதுக்கு மேல வச்சிருக்காதீங்க. அதுக்கப்புறம் நீங்க ஒன்ஸ் அந்த நெயில் எடுத்துட்ட பிறகு கொஞ்ச நேரம் கேப் விடுங்க, உங்களோட நெயிலுக்கு வந்து கொஞ்சம் ப்ரீதிங் ஸ்பேஸ் கொடுங்க. உங்க நெயில வந்து திருப்பியும் வந்து அது கியூட்டிக்கல புஷ் பண்றேன், நான் அந்த நெயில டீஹைட்ரேட் பண்றேன், திருப்பி நான் ஒட்டுறேன்னு நீங்க போகாதீங்க. அட்லீஸ்ட் ஒரு 2-3 வாரத்துக்கு உங்களோட நகத்துக்கு நீங்க ப்ரீதிங் ஸ்பேஸ் விடணும். நீங்க அடிக்கதான் போறீங்க உங்க நெயிலனா கேப் விட்டு அடிங்க, வச்சு செய்யாதீங்க. உங்க நெயில கொஞ்சம் ப்ரீதிங் ஸ்பேஸ் கொடுங்க உங்க நகத்துக்கு. ஸோ அது என்னோட 2வது அட்வைஸ். ஆப்வியஸ்லி நீங்க நகத்தை எடுக்கும் போது உங்களோட ஒரிஜினல் நகை எப்படி இருக்குன்னு பாருங்க. உங்களோட ஒரிஜினல் நகை வந்து கலர் மாறிடுச்சா, இல்லைன்னா சுத்தி இருக்கிற ஸ்கின் வந்து கெட்டு போயிடுச்சா, இல்லைன்னா அந்த நெயிலோட இந்த டாப் எண்ட் பாத்தீங்கன்னா டிஸ்டல் நெயில் பிளேட்னு சொல்லுவாங்க, அந்த டாப் எண்ட் வந்து உங்க நெயில் பெட்ல இருந்து தூக்கிடுச்சா. அந்த நெயில் பெட்ல இருந்து தூக்கிடுச்சுன்னா அந்த 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 டிஸ்டல் எண்ட் சாரி இந்த டிஸ்டல் எண்ட் வந்து உங்களுக்கு வெள்ளையா தெரியும். ஏன்னா அந்த நெயில் பெட் இருக்கு இல்லையா, நெயில் பெட் பிங்கா இருக்கும். ஸோ அந்த நகை அதுக்கு மேல கரெக்டா வச்சா கீழே இருக்கிற கலர் தான் நமக்கு மேல தெரியும், பிங்கா இருக்கும். ஆனா அந்த நெயில் வந்து தூக்கிடுச்சுன்னா உங்களுக்கு அது வெள்ளையா தெரியும். ஸோ அந்த மாதிரி நெயில் லிஃப்ட் ஆயிடுச்சா, இல்லை நெயில்ல வந்து நெயிலுக்கு அடியில சொரன்னு இருக்கா. ஸோ நெயில் எப்படி இருக்குன்னு பாருங்க, நெயில் நல்லா இருக்கான்னு பாருங்க. நெயில் நல்லா இல்லைன்னா அதை மறைக்கிறதுக்கு திருப்பி இன்னொரு ஆர்டிஃபிஷியல் நெயில் போடாதீங்க. தயவு செஞ்சு டாக்டரை போய் பாருங்க, என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு வைத்தியம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க காலுக்கு வந்து பெடிக்யூர் பண்றேன்னு சொல்றாங்க. பெடிக்யூர் பண்ணீங்கன்னா பெடிக்யூர் பண்றதுக்கு முன்னாடி உங்க காலோட முடிங்களை ஷேவ் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து சப்போஸ் நீங்க ஷேவ் பண்ணி உங்க காலில் ஏதாவது கட் வந்ததுன்னா அது இன்ஃபெக்ஷன் ரிஸ்க். அப்புறம் நீங்க பெடிக்யூர்லயும் இந்த கியூட்டிக்கல பின்னாடி புஷ் பண்ணுவாங்க, கீழே இருக்க தோல் எல்லாம் எடுப்பாங்க. ஸோ அப்போ அது இன்னொரு இன்ஃபெக்ஷன் ரிஸ்க், உங்க காலில் இன்ஃபெக்ஷன் வர சான்ஸ் இருக்கு. ஸோ நீங்க பெடிக்யூர் பண்றதுன்னா உங்க கால் ஷேவ் பண்றவங்க
பெடிக்யூர் பண்ணிட்ட பிறகு நீங்க யூ கேன் ஷேவ், நாட் பிஃபோர். ஒரு 2 நாள் கழிச்சு நீங்க யூ கேன் ஷேவ். நன்றி நன்றி. அப்ப நீங்க சொல்றீங்க இப்ப நான் கேக்குறேன்னு சொன்னா அந்த ஷைனிங் எல்லாம் இப்ப நீங்க அதை ரிமூவ் பண்ணும்போது பழைய நகத்தின் அழகு வர மாட்டுது, திருப்பி வருமா? ஷைனிங் எல்லாம் நீங்க சொல்றீங்க அது சுரண்டி சுரண்டி போட்டு அதுக்கு மேல எல்லாம் ஒட்டிடுவீங்கன்னு சொல்லி, அது வந்து 2-3 வீக்ஸ்ல சரியா வந்துருமா? திருப்பி அந்த ஷைனிங் திரும்பி வந்துருமா? வரும். நீங்க வந்து அதுக்கு வந்து அதுக்கு கொஞ்சம் பிரேக் இன்டர்வல் விடணும். நீங்க ஒரு 2-3 வாரம் இன்டர்வல் விட்டீங்கன்னா அது வரும். நீங்க தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தீங்க. பிளஸ் நீங்க வந்து இந்த நிறைய இதுல வந்து நெயில ரிமூவ் பண்றதுக்கு ஆர்டிபிஷியல் நெயில் ஃபைலர்னு ஒண்ணு இருக்கு, நெயில் ட்ரில்லுன்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து உங்களோட இந்த பெயிண்ட் எடுக்கும், இந்த அந்த சாரி மேல இருக்க பெயிண்ட் ஜெல் பெயிண்டோ ஆக்ரிலிக் நெயில்ஸோ அதெல்லாம் சொரண்டி எடுக்கிறதுக்கு அந்த எலக்ட்ரிக் ட்ரில் தான் இப்ப நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த நெயில் போடுறதுக்கு முன்னாடி இந்த நெயில ரஃப் பண்றதுக்கு பஃபர்னு ஒண்ணு சொல்லுவாங்க. நெயில வந்து மேல போட்டு நல்லா தேய்ப்பாங்க அந்த சொர சொர நாக்குறதுக்கு. ஸோ நீங்க செய்ய செய்ய உங்க நகத்தோட தடிப்பு வந்து கம்மியாயிடும், உங்க நகம் வந்து தின்னாயிடும். ஸோ அப்படி தின்னாச்சுன்னா உங்க நகம் சீக்கிரம் உடைஞ்சிரும். நீங்க கேட்டீங்களே என்னோட நகம் உடையுமான்னு. ஸோ உங்க நகத்தை நீங்க ரொம்ப தின் பண்ணீங்கன்னா ஏதாச்சும் ஆக்சிடென்ட் ஆகி உங்க ஆர்டிபிஷியல் நெயில் உடஞ்சு உங்களோட நகமும் சின்ன காயத்து கூட சீக்கிரம் உடஞ்சிடும். ஏன்னா உங்க நகத்தை நீங்க தொடர்ந்து நீங்க தின் பண்றீங்க, ட்ரை பண்றீங்க. உங்க தோலை நீங்க தொடர்ந்து தேய்ச்சி அதை தின் பண்ணி விட்டீங்கன்னா, ட்ரை பண்ணி விட்டீங்கன்னா, ஒரு துணியை எடுத்துக்கோங்களேன். நீங்க சோப் போடுறேன்னு சொல்லிட்டு சோப் போடுவீங்க, பட் இந்த சொர சொரன்னு பிரஷ்ஷை போட்டு தேய்ச்சி அதை தின்னாக்கி விட்டீங்கன்னா சீக்கிரம் பிஞ்சிரும் இல்லையா? அது மாதிரி தான் உங்க நகமும். நன்றி நன்றி. நீங்கள் ஸ்டார்ட்ல இருந்தே கூறும்போது அதிന്റെ பின்விளைவுகள் ஓரளவுக்கு சொல்லித்தான் வந்திருக்கிறீர்கள். என்றாலும் ஒரு சாராம்சமாக இன்றைக்கு இப்ப இதனை இந்த செயற்கை நகங்களை பயன்படுத்துவதால் என்ன மாதிரியான பின்விளைவுகள் ஏற்படும்? பின்விளைவுகள் வந்து ஒரு கேவியட்டோட சொல்றேன், எல்லாருக்கும் பின்விளைவுகள் வராது. உங்க நகத்தை நீங்க ஒழுங்கா பாதுகாத்தீங்கன்னா, அடிக்கடி கேப் விட்டு உங்களோட ஆர்டிபிஷியல் நெயில்ஸை நீங்க செஞ்சீங்கன்னா, உங்க கியூட்டிக்கல அதிகமா வெட்டாம பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட பின்விளைவுகள் கம்மியா இருக்கும், இல்லைன்னா வராது. பின்விளைவுகள்னு பாத்தீங்கன்னா உங்க நெயில் வந்து உங்க நகை சீக்கிரமா தின் பண்ணிட்டீங்கன்னா, உங்க நகத்தை வந்து அந்த தடிப்பை தின்னாக்கி விட்டீங்கன்னா சீக்கிரம் உடையும். உங்க நெயிலுக்கு வந்து உங்களோட நெயிலோட கலர் மாறும். எஸ்பெஷலி இந்த ரெட் கலர், ஆரஞ்சு கலர் போட்டீங்கன்னா உங்க நெயிலோட கலரே மாறிடும். பட் நீங்க கேப் விட்டீங்கன்னா கொஞ்சம் மாசம் ஒரு அட்லீஸ்ட் 1 மந்த் அப்படி கேப் விட்டீங்கன்னா உங்க நேச்சுரல் கலர் வந்துடும் உங்க நெயிலுக்கு. ஸோ நெயில் வந்து கலர் மாறும். அப்புறம் இந்த கியூட்டிக்கல வந்து சில பேருக்கு சாரி இந்த கியூட்டிக்கல வந்து ரொம்ப ட்ரை பண்ணி விட்டீங்கன்னா அந்த நகத்தை சுத்தி இருக்கிற தோல் வந்து ட்ரை ஆயிடும். உங்களுக்கு அலர்ஜி கான்டாக்ட் டெர்மடைட்டிஸ் இருக்குதுன்னா நான் உங்களுக்கு ஒரு படம் காமிக்கிறேன். இதுதான் அலர்ஜி கான்டாக்ட் டெர்மடைட்டிஸ். நீங்க பாத்தீங்கன்னா இதுல உங்க நகம் உடைஞ்சிருக்கு, உங்க நகத்தை சுத்தி இருக்கிற தோல் எல்லாம் வந்து என்ன சொல்றது சொர சொரன்னு ஆயிடுச்சு. அப்புறம் அந்த ஆள்காட்டி விரல்னு சொல்றீங்கல்ல, அந்த நகத்துக்கு கீழே பாத்தீங்கன்னா சொர சொரன்னு இருக்கு. இதெல்லாம் அலர்ஜி கான்டாக்ட் டெர்மடைட்டிஸ். இப்படி எல்லாம் வரும். ஓகே, ஸோ இது பின்விளைவுகள்லாம் இதுதான். உங்க நகம் உடையும், நகம் கலர் மாறும். உங்களுக்கு அலர்ஜி கான்டாக்ட் டெர்மடைட்டிஸ் இருந்தா இது மாதிரி நகம் சொரசரன் ஆயிடும். நகத்தோட ஒரு பகுதி வந்து நகத்தோட நெயில் பெட்ல இருந்து வெளியே வந்துடும், கீழே சொரசரன் ஆயிடும். ஸோ இது சரி பண்றதுக்கு பல மாசங்கள் ஆகும். ஸோ அதெல்லாம் பார்த்து செய்யணும். நன்றி நன்றி தீபா அவர்கள். இன்னொரு விஷயம் ஜீவா, சாரி மறந்துட்டேன். சில பேருக்கு வந்து இந்த நெயில் அலர்ஜி கான்டாக்ட் டெர்மடைட்டிஸ் போன தடவை ஒரு படம் காமிச்சேன். அது நெயில்ல மட்டும் இல்ல, சப்போஸ் இப்போ நம்ம கையால தான் நம்ம முகத்தை தொடுறோம், நம்ம தலையை தொடுறோம். சில பேருக்கு வந்து அந்த நெயில், அந்த ஆர்டிபிஷியல் நெயில் அலர்ஜியால முகத்துல, கழுத்துல, தலையில எல்லாம் கூட ரேஷ் வரும். ஏன்னா நம்ம அடிக்கடி நம்ம இதுல தொடர பகுதி, ஸோ அங்கேயும் ரேஷ் வரும். ஸோ அப்படி வந்ததுன்னா நம்ம அதை யோசிக்கணும், இது ஒருவேளை நம்ம நெயிலால வருதோ அப்படின்னு. நன்றி நன்றி. இன்று அதிகமான விடயங்களை நீங்க பகிர்ந்து கொண்டீர்கள். உண்மையாகவே எளியவர்களுக்கு இது நிறைய உதவியாக இருக்கும். ஆனால் இங்க தமிழ் தெரிந்தவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் நினைக்கின்றேன். மற்றபடி 50 வயசாக்களும் இன்று போடுவார்கள். அப்ப அவர்களுக்கும் இது நல்ல உதவியாக இருக்கும், இதை பற்றி தெரிந்து கொள்வது. ஆனால் டூ லேட், அவர்களுக்கு இனிமேல் ஒரு கொஞ்சம் உபாமின்னு சொன்னா அவர்கள் விட்டு போவதற்கான சந்தர்ப்பம் இருக்கு. இன்னொரு விஷயமும் இருக்குங்க ஜீவா. இப்ப நான் சொன்னேன் சோரியாசிஸ் இருக்கவங்கன்னு சொன்னேன் இல்லையா, சோரியாசிஸ் இருக்கவங்க
நீங்க வந்து ஃப்ரீ ஆஃப் 8 அப்படின்னு ஒரு நெயில் பாலிஷ் இருக்கு. ஃப்ரீ ஆஃப் 5 இல்லைன்னா 5க்கு மேல ஃப்ரீ ஆஃப் 8, ஃப்ரீ ஆஃப் 10. அதாவது நிறைய நெயில் பாலிஷ்ல வந்து ரொம்ப ஹார்ஷ் கெமிக்கல்ஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த ஃப்ரீ ஆஃப் 5, ஃப்ரீ ஆஃப் 8ல அந்த ஹார்ஷ் கெமிக்கல்ஸ்லாம் இருக்காது. இன்னொன்று வந்து இந்த அலர்ஜிக் கான்டாக்ட் டெர்மடைட்டிஸ் நான் சொன்னேன் உங்களுக்கு முன்னாடி ஒரு படம் காமிச்சேன். அது வந்து யூஸ்வலா அது ஏன் வருதுன்னா ஆக்ரிலேட்னு ஒரு பொருள் இருக்கு. ஆக்ரிலேட்ன்ற பொருள் வந்து ஒரு கெமிக்கல் வந்து என்ன சொல்றது, உங்களோட சில ஆர்டிஃபிஷியல் அந்த என்ன சொல்றது அக்ரிலிக் நெயில்ஸ்ல இருக்கும். பட் முக்காவாசி ஜெல் நெயில் பாலிஷ், ஷெலாக், பயாப்ல முக்காவாசி நெயில்ஸ்ல அந்த ஆக்ரிலேட் இருக்கு. சரிங்களா? அந்த ஆக்ரிலேட்லயே ரொம்ப காமனான அலர்ஜி கொடுக்குற விஷயம் வந்து இந்த 2-HEMA சொல்லுவாங்க. HEMA 2-HEMA. ஸோ நீங்க அந்த ஜெல் பாலிஷ் வாங்குறச்ச அந்த 2-HEMA இல்லாததா பார்த்து நீங்க வாங்கலாம். ஸோ சொரியாசிஸ் இருக்கப்ப ஃப்ரீ ஆஃப் 5 இல்லைன்னா ஃப்ரீ ஆஃப் 8. உங்களுக்கு அந்த பர்டிகுலர் ஆக்ரிலேட் வேண்டாம்னா 2-HEMA ஹெமா ஃப்ரீ ஜெல் பாலிஷ் அப்படின்னு நீங்க கேட்டு வாங்கலாம். இன்னொன்று வந்து நான் சொன்ன இந்த யூவி லைட்டு கீழே வந்து வைக்கணும்னு சொன்னேன் நான். ஸோ இந்த யூவி லைட் என்ன பண்ணணும்னா உங்க ஸ்கின்னை வந்து அதிகமாக வயதுபடுத்திடும், ஏஜ் பண்ணிடும் உங்க ஸ்கின்னை. அப்புறம் ரொம்ப வெள்ளையா இருக்கவங்களுக்கு ஸ்கின் கேன்சர் வரவும் சான்ஸ் இருக்கு. ஸோ நீங்க யூவி லைட்டுக்குள்ள வைக்கிறீங்கன்னா இந்த கிளவுஸ் போட்டுட்டு வைங்க. அது வந்து இந்த ஃபிங்கர்லெஸ் கிளவுஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த நகத்தை மட்டும் இல்லை நீங்க சாதாரண கிளவுஸ் போட்டுட்டு அந்த நகை இருக்கிற பகுதியை மட்டும் நீங்க ட்ரிம் பண்ணி விட்டுடலாம். ஸோ நீங்க அப்படி வைக்கலாம். இல்லைனா வந்து யூவி லைட்டுக்கு மேலே எல்இடி லைட் யூஸ் பண்ணலாம். ஏன்னா எல்இடி லைட்ல இந்த ஸ்கின்னை ஏஜ் பண்ற ரிஸ்க், கேன்சர் ரிஸ்க் எல்லாம் கிடையாது. நன்றி தீபா. இன்று நாங்கள் செயற்கை நகங்களை பற்றி அதன் உபயோகம் எப்படி, அதனை எவ்வாறு பயன்படுத்துவது, அல்ல அதன் பின்விளைவுகள் எவ்வாறு ஏற்படும் என்பது எல்லாவற்றையும் பற்றி டாக்டர் தீபா அவர்கள் எங்களுக்கு எடுத்துரைத்தார் என்று. நன்றி தீபா அவர்கள். இன்று எல்லோருக்கும் இப்படியான ஒரு விழிப்புணர்வு கிடைத்திருக்கும்னு நினைக்கின்றேன். இந்த நகங்கள், இந்த செயற்கை நகங்களின் மூலம் எப்படியான பயன்பாடுகளை எல்லாரும் இன்று புரிந்திருப்பார்கள் என்று நினைக்கின்றேன். பார்த்தவர்கள் புரிந்திருக்கும். ஜீவா, நான் இங்க ஒரு லிங்க் ஷேர் பண்ணிருக்கேன், ரெஃபரன்ஸ்ங்க. லிங்க் வந்து இட்ஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் லிங்க். அதுல வந்து இந்த பெடிக்யூர், மேனிக்யூர் பண்ற போது என்னெல்லாம் நீங்க இப்ப நான் சொன்னதெல்லாம் சொல்லுவாங்க, எதெல்லாம் அவாய்ட் பண்றது, எதெல்லாம் நீங்க செய்யலாம், எப்படி எல்லாம் செய்யக்கூடாதுன்றது அந்த வெப்சைட்ல இருக்கு. அமெரிக்கன் அகாடமி ஆஃப் டெர்மட்டாலஜி நெயில் கேர் சீக்ரெட்ஸ்னு போட்டீங்கன்னா நான் சொன்னதெல்லாம் அதுல எல்லாமே அதுல இருக்கு. நன்றி தீபா அவர்கள். உங்களது நேரத்தை எங்களோடு செலவழித்தமைக்கு மிக்க நன்றி கூறி உமக்கு தந்த நடாமோன் குடும்பத்தினருக்கும் மிகவும் மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த வாரம் இல்ல, நாங்கள் இதை மாதமாக ஒளிபரப்ப இருக்கின்றோம். அடுத்த மாதம் காத்திருந்து பாருங்கள். அதனால இப்பவே நாங்கள் அது இந்த தலைப்பை சொல்லிவிட்டு போகின்றோம். டொமஸ்டிக் வயலன்ஸ் வந்து இங்கு வந்து எப்படி ஜிபிஓ அல்லது NHS எவ்வாறு உங்களுக்கு உதவ முடியும் என்பதை பற்றி அடுத்த மாதத்தில் நாங்கள் கலந்துரையாட இருக்கின்றோம் என்று கூறி நடாமோனா வந்துட்டு அவர்கள். மிக்க மகிழ்ச்சி. முதலில் வாழ்த்துக்கள் ஜீவமதி அவர்களுக்கு. உங்களுடைய ஜீவாவின் தேடலின் முதலாவது நிகழ்ச்சி. அதிலும் ஒரு சிறப்பான விருந்தினரை, அழகாக பேச வல்ல ஒரு டாக்டரை அழைத்து வந்திருக்கிறீர்கள். டாக்டர் தீபா பிரபாகரன் என்று சொல்லலாமா? சரி, நீங்கள் மியூட் பண்ணியிருக்கிறீங்க. ஓகே, மிக்க மகிழ்ச்சி. நன்றாக இருந்தது. இப்போ என் போன்று அந்த ஆரம்பத்தில் கொஞ்சம் கேட்க தவறியவர்களுக்காக ஒரு ரீகேப் பண்ண முடியுமா குயிக்காக? என்னென்னா, இது இந்த நகங்களுடைய செயற்கையாக போது அது இயல்பாக அழகியலுக்காக மாற்றுவர்களுக்காகவா, அல்லது இந்த ஏதாவது ஒரு நோய், ஃபங்கஸ் அல்லது இப்படிப்பட்ட ஒரு பகுதியில் வருவதற்காகவா முக்கியமாக பேசினீர்கள் என்று? அதாவது வந்து இப்போ அழகுக்காக நகங்களை கூட செயற்கையாக மாற்றலாம். எனக்கு அது ஒரு பக்கம். இரண்டாவது ஒரு நோய், அதிலும் குறிப்பாக இந்த ஃபங்கஸ் வந்துட்டது நகத்துக்குள்ளால், அது நிறம் மாறுது, அதை கலட்ட வேண்டிய சூழல் வருது அப்படி என்று சொல்கிறதையும் பார்த்துருக்குறோம். இல்லை, ரெண்டு எது அதிகமாக இன்றைக்கு பேசினீங்கன்னு கேட்குறேன். யூஸ்வலா வந்து இப்போ அழகுபடுத்துறதுக்காக தான் இப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் நெயில்ஸ் வந்தது.
இது வந்து நான் சொன்ன மாதிரி அவங்களோட அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ்னு சொல்லுவாங்க, அவங்களோட கேரக்டரை வெளிப்படுத்துறதுக்கு அதை வந்து ஒரு கருவியா இதை பயன்படுத்துறாங்க. பட் நான் சொன்னது வந்து அது டோன்ட் கோ ஓவர்போர்ட், அது ரொம்ப அதிகமா செய்யாதீங்க, உங்களோட நலத்துக்கு கேடு விளைவிக்கிற மாதிரி செய்யாதீங்க. சப்போஸ் உங்க நகத்தோட இன்னும் நெஜ நகத்தோட என்ன சொல்றது அந்த அப்பியரன்ஸ் மாறுச்சுன்னா அதை மறைக்கிறதுக்கு திருப்பி நெயில்ஸ் போடாதீங்க, திருப்பி ஆர்டிஃபிஷியல் நெயில்ஸ் போடாதீங்க. அது என்னன்னு அதை சரிப்படுத்திட்டு அதுக்கேற்ற மாதிரி செய்யுங்க. இப்ப எனக்கு சில பேஷண்ட்ஸ் வந்திருக்காங்க, எல்லா நகத்துலயும் வந்து நான் இப்ப படம் காமிச்சல அது மாதிரி எல்லா நகத்துலயும் இருந்தது. நான் அவங்க கிட்ட சொன்னது வந்து தயவு செஞ்சு இந்த அவங்க வந்து என்னன்னா அதை வெக்கப்பட்டுட்டு சொல்ல வரல, அது அவங்க 8 மாசமா இருக்கு அந்த பிரச்சனை. அதுக்கு மேல முதல்ல நெயில் பாலிஷ் வந்து மறைச்சிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம என்கிட்ட வந்தாங்க. நான் வந்து தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க, உங்களுக்கு நான் ட்ரீட்மெண்ட் தரேன், ட்ரீட்மெண்ட் வந்து சரியா போயிடுச்சு அவங்களுக்கு. பட் நான் சொல்லி நார்மல் நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணணும், இனிமேல் நீங்க வந்து இந்த வந்து ஆர்டிஃபிஷியல் நெயில்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஓ சரி. அப்போ முதல்ல அதை தீர்க்கலாமான்றதை மருத்துவ ரீதியாக பார்க்கணும். அதுக்கு முடியலைன்றதுக்கு பிறகு தான் அந்த டெஸ்டிங்குக்கு பிறகு நீங்கள் ஆர்டிஃபிஷியல் நெயிலுக்கு போகலாம்ன்றீங்க. அதே நேரம் இதுக்கும் இப்போ வயதானவங்களுடைய டயபிட்டிஸுக்கும் சம்பந்தம் இருக்கா? அதாவது கால் நகங்கள் பழுதா போகிறதுக்கு அதுக்கு சம்பந்தம் இருக்கிறதா? காரணம் இப்போது இப்போ 4 வீட்டுக்கு ஒரு வீட்டில் டயபிட்டிஸ் இருக்குது என்றாங்க, பயமுறுத்துகிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம எல்லோருக்கும் இருக்கிறது நியாயம். ஆனால் இந்த சில நேரங்களில் ஒரு விரலை எடுத்துட்டாங்க, பிறகு 3-4 விரல் எடுத்துட்டாங்க, பிறகு பாதி கால பாதத்தை வெட்டணும். இதுக்கான முன் விளைவுகள் எப்படி இதை தெரிஞ்சு கொள்வது, இது எதிலிருந்து ஆரம்பிக்குதுன்றது போன்றது ஒரு கேள்வி. ஆனால் இன்றைக்கு அது ஒரு தனி சப்ஜெக்ட் என்றால் இன்னைக்கு விட்டு இன்னும் ஒரு நாள் பேசுவோம். அது கட்டாயம் தனி சப்ஜெக்ட். சரி, வந்து ஒரே ஆன்சர் தான். 2 ஆன்சர். ஒன்னு வந்து உங்களோட சுகரை கண்ட்ரோல்ல வச்சிருங்க, 2வது வந்து உங்க காலை செக் பண்ணுங்க. ஏன்னா வந்து ஜிபி சர்ஜரியில வந்து 6 மாசத்துக்கு ஒரு தடவை டயபெட்டிக் ஃபுட் செக்னு ஒண்ணு பண்ணுவாங்க, அது தயவு செஞ்சு வந்து செய்யுங்க. அப்புறம் தினம் நீங்களே வந்து உங்க காலோட அடிப்பகுதியை பார்க்கணும், உங்க ஷூவோட உள்பகுதியும் அடிப்பகுதியை செக் பண்ணணும். ஓ சரி, இது முக்கியமான விஷயம். ஏன்னா நான் பலரை பார்த்திருக்கிறேன், அதை கண்டுகொள்ளாமல் விட்டதனால் விரலை இழக்கிற சூழல். இதை ஜீவமதி அவர்கள் நீங்கள் டாக்டர் தீபாவோடு இன்னும் ஒரு தலைப்பாகவும் குறித்து வைத்துக் கொள்ளுங்க. நிறைய ஒரு 50-60 தாண்டியவர்களுக்கு இது ஒரு காமனான பிரச்சனையாக இருக்கிறதுன்னு நினைக்கிறேன். அப்போது இப்போ டயபிட்டிஸால் இதெல்லாம் வரும் என்றது தெரியும், நீங்கள் சொன்னதும் தெரியும், சரிதான், கண்ட்ரோலில் இருங்கோன்னு. ஆனால் சில பாதிப்புகள் வரும்போது அலட்சியமாக இருந்துடுறோம். இதில் கால் நகங்களுக்கு இடையே சுத்தம் பண்ணுவது கூட ஒரு விஷயம் இருக்கிறது. முகங்களை அழகாய் வைத்திருக்க நாங்கள் கால் விரல்களுக்கு இடையில் எல்லாம் எவ்வளவு துப்புரவு பார்க்குறோம் என்பது பலருக்கு இது ஒரு பிரச்சனை. இந்த காதுக்கு பின்னாடி எல்லாமே கூட சிக்கல்கள் இருப்பதை கொஞ்சம் மூத்த வயதினர்கள் மத்தியில் பார்த்துருக்கிறோம். ஸோ ஆகவே அது கேட்டது நல்லதாக போச்சு. அப்போ இன்னும் ஒரு தலைப்பில் அது கொண்டு வரும்போது நிறைய கேள்விகள் நான் வச்சிருப்பேன், என்னை இணைத்து கொள்ளுங்கள், பேசுகிறேன். சரி, இன்று இணைந்து கொண்ட தலைப்பு இளையவர்களுக்கும், குறிப்பாக இது அறியாமல் லைக் ஒரு கைண்ட் ஆஃப் பிளாஸ்டிக் சர்ஜரி மாதிரி எங்களை அழகுபடுத்துவதற்காக எனக்கு இது பிடிக்கலை, மாற்றிடலாமா, அப்போ இப்படி ஒரு நகத்துக்கு மாற்று சேர்க்கை சிகிச்சை இருக்கிறதுங்கிற போது பலர் உடனே முனைந்து விடுவார்கள். இப்போ பற்களை எல்லாம் தேவையில்லாமல் கூட அழகுபடுத்துகிறார். தேவைக்கு அழகுபடுத்துவது வேறு, தேவையில்லாமல் எல்லாம் கூட எங்கெங்கேயோ யூடியூப்பில் பார்த்துட்டு எல்லாமே என் பல்ல இப்படி மாற்றலாமா, அப்படியே கிரேசியாக போகிற உலகம். ஜீவமதியர்கள் சொன்னார்கள், தமிழில் விளங்கி கொண்டவர்களுக்கு பயனுள்ள நிகழ்ச்சியாக இருக்கும் என்று. நீங்கள் சொல்லும்போது நீங்கள் இருமொழி பயன்படுத்தலாம், பைலிங்குவல், தமிழிலும் சொல்லி ஆங்கிலத்திலும் அந்த சொற்களை வசனமாக உச்சரிக்கிற போது பதிவாக பிறகு கேட்கிற இளையவர்களுக்கும் அது நிச்சயமாக வந்து சேரலாம்னு நினைக்கிறேன். இல்லை, ஒரு ஃபாஸ்ட் மோட்லேயே பேசிடலாம். இப்போ அதுக்குன்னு தனியாக டிரான்ஸ்லேஷன்ன்றது இல்லாமல் சில சொற்களை பைலிங்குவல் படுத்தி கொண்டு போனால் இயல்பாக வரும். இப்போ நகங்கள், அதாவது நெயில் அப்படி என்ற மாதிரி சொற்கள் தான், சொற்களை கூட்டி பார்ப்பாங்க. அது தமிழ் பிள்ளைகளுக்கு தமிழ் பேச தெரியாட்டியும் அது புரியும், அது புரியும். ஆகவே அது கூட பேரை டார்கெட் பண்ணுறதுக்கு வாய்ப்பாக இருக்கும்.
மற்றும்படி மிகச் சிறப்பு. முதல் நிகழ்ச்சியிலே கலக்கி இருக்கிறீங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஜீவமதி அவர்களது தேடல் உற்சாகமாய் ஆரம்பித்திருக்கிறது. இது தொடர வேண்டும் என்று வாழ்த்திக்கொண்டு அடுத்த நிகழ்ச்சி முன்னறிவிப்பை அவரோடு எதிர்பார்ப்போம். ஜீவமதி அவர்களே, உங்களுடைய தொகுப்பை தந்து விடைபெறுவோம். உங்கள் தொகுப்பை தாருங்க. நன்றி. தீபா அவர்களுக்கு முன்பு என்னோடு இணைந்து கொண்ட தீபா அவர்களுக்கு மிக்க நன்றி. அழகாக தனது திரும்பியும் கூற வேண்டாம் நினைக்கிறேன் நகங்களை பற்றி அழகாக சொன்னார். அடுத்த மாதம் ஒவ்வொரு மாதமும் இந்நிகழ்ச்சி தொடரும். அடுத்த மாதம் எங்களது தலைப்பாக நாங்கள் டொமெஸ்டிக் வயலன்ஸ் எப்படி எங்கள் ஜிபிஓ அல்லது NHS எப்படி உங்களுக்கு உதவி செய்யும் என்பதை பற்றி நாங்கள் கலந்துரையாட இருக்கின்றோம். வீட்டு வன்முறைகள். சரி. வாழ்த்துக்கள். எதிர்பார்ப்புடன் காத்திருப்போம். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். வணக்கம். நன்றி. ஜீவமதி அவர்களது ஜீவாவின் தேடல் நிகழ்ச்சி பாகம் 1 பார்த்திருந்தோம். யூடியூபில் FATV தமிழ் லண்டன் என்ற குறியீட்டு பெயரில் விரைவிலே இன்றிரவே இந்த பதிவை பெற்றுக்கொள்ளலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி. வணக்கம். நன்றி. வணக்கம்.